ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சத்து மாவுல குக்கீஸ் எப்படி பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு அங்கன்வாடி சத்து மாவு தான் எடுத்திருக்கேன். இல்ல உங்ககிட்ட ஹெல்த் மிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சத்து மாவை சல்லடை வச்சு கட்டி இல்லாம சலிச்சு எடுக்கணும். இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வெயிங் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கப் மெஷர்மெண்ட், கிராம் மெஷர்மெண்ட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்ல அகலமான பவுல் எடுத்துட்டு அதுல ஃபர்ஸ்ட் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நாட்டு சக்கரை சேர்த்து பேட்ச்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கிரீமி டெக்ஸ்சர் வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பீட்டர் இருந்துச்சுன்னா கூட பீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு முட்டை உடைச்சு ஊற்றிருக்கேன். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அதே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோ பவுடர், இதுல வந்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி. இதெல்லாம் சேர்த்து ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓரளவு வந்து டோ வந்து கையில ஒட்டாத மாதிரி இருக்கணும். பவுல்ல பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளிங் ராப் வச்சு ஃப்ரிட்ஜ்ல 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டு ஈக்குவல் போர்ஷனா பிரிச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ண ஓடிஜில 180 டிகிரி செல்சியஸ்ல 20 to 25 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்தா சூப்பரா குக் ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா